வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரவிச்சந்திரன். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பாசிட்டிவிட்டினா என்ன, நெகட்டிவிட்டினா என்னன்னு பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டினா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அதாவது பாசிட்டிவிட்டி அப்படின்றது, இப்போ உங்கள் வீடு இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் ஹால் இருக்கும், கிச்சன் இருக்கும், பெட்ரூமுக்கும் டாய்லெட் இருக்கும். இது எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்ன்றதை நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்போ நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசும்போது பெட்ரூம் பற்றியும் டாய்லெட் பற்றி பேசுவீங்களா? கிச்சன் ஹால் பற்றி பேசுவீங்களா? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். சரிங்களா? இப்போது இந்த நெகட்டிவ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போது நிறைய பேருக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, என்னுடைய கவலைகளை நான் யாருக்கிட்டையாவது மனசு விட்டு சொல்லணும், எனக்கு ரொம்ப நெருங்கிக்கிட்ட மனசு விட்டு சொல்லணும், என்னோட மனசு வந்து ரொம்ப ஆறுதல் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? இந்த இடத்துல தான் மிஸ்டேக்கே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் உங்களை சார்ந்தவங்க கிட்ட நீங்கள் கால் பண்ணி, இன்னைக்கு அவர் என்னை திட்டாரு, இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் இப்படி நடந்துருச்சு, இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, நீங்கள் இந்த நெகட்டிவ் எல்லாம் சொல்லும் போது நீங்கள் உங்கள் லைஃப்பை மட்டும் ஸ்பாயில் பண்ணுறதில்ல, நீங்கள் எதிரில் கேட்கறோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிடுவீங்க. ஏன்னா அவருக்கும் பிரச்சனை இருக்குது இந்த உலகத்தில். என்றைக்கும் நம்மளோட பிரச்சனையை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. கன்சல்டன்சின்னு சொல்லுங்க, டாக்டர் கிட்ட வியாதி பற்றி பேசலாம், அட்வொகேட்ஸ் கிட்ட கேஸ் பற்றி பேசலாம். ஆனால் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட போய் நீங்கள் பிரச்சனை பற்றி பேசி அவங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. அப்போது நம்ம இப்போது ஒரு ஃபீல்டுக்கு போகிறோம், நம்ம ஒரு 10 பேரை சந்திக்கிறோம். 10 பேரை சந்திக்கிற போது 3 பேர் எஸ் சொல்கிறாங்க, 7 பேர் நோ சொல்கிறாங்க. அந்த 7 பேர் நோ சொன்னதில் நம்மளுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? இப்போ 3 பேர் வந்து சூப்பர் சார், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், நான் இது நல்லா இருக்கு, நம்மளாம் சேர்ந்து செய்யலாம்னு சொல்லி வந்துடுறாங்க. ஆனால் நம்ம அது பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அந்த 7 பேர் சொல்லியிருப்பான், இதெல்லாம் சரியில்லாத வேலை, உங்களுக்கு இது வேறு வேலை இல்லையா, உங்களுக்கு இதெல்லாம் ஃப்யூச்சர் கிடையாது, இதெல்லாம் வேணாம், நமக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, நான் தப்பாக பேசியிருப்பாங்க, இதெல்லாம் ஃப்ராடு அப்படி இப்படின்னு பேசியிருப்பாங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே யாருக்கிட்டையாவது இப்படிலாம் போய் இன்னைக்கு ஃபீல்டுக்கு போயிருந்தோன்னா, இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் என்னை வந்து ரொம்ப கேவலமாக பேசிட்டாங்க, என்ன பண்ணுறது தெரியல, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அந்த 3 பேர் எஸ் சொல்லியிருப்பாங்க, அவங்கள பற்றி நம்ம பேசியிருக்கவே மாட்டோம். புரியுதுங்களா? ஸோ இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்றது, இது நம்மளை உயர்த்துறதுக்கான வழிகள் பாசிட்டிவ். நாம் எப்பவுமே நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட பாசிட்டிவாக பேச கற்றுக்கணும். எது நல்ல விஷயங்கள் என்னென்ன பார், இன்னைக்கு எக்ஸாம் போனேன், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் எழுதிட்டேன் அப்படின்னு, இதெல்லாம் தெரியல, அது பேசக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ நம்ம என்னைக்குமே நெகட்டிவிட்டியை விட்டுட்டு பாசிட்டிவிட்டியை பேச கற்றுக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம லைஃபோட பிகினிங். அதே மாதிரி நெகட்டிவ் விஷயத்த நமக்குள்ளேயே புதைக்க கற்றுக்கணும், அதை வேற யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நெகட்டிவிட்டியை ஏத்துக்கிற சக்தி கடவுளுக்கு தான் இருக்கு. நீங்க கடவுள்கிட்ட போய் சொல்லுங்க, கடவுளே இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கடவுள்கிட்ட சொல்லுங்க, முன்னோர்கள் கிட்ட சொல்லுங்க. ஆனா நீங்க அதை நினைக்கிறவராவோ பேசுறவராவோ இருந்தா உங்க லைஃபும் ஸ்பாயில் ஆகும், உங்களுக்கு எதிரில் கேட்கறாங்க பாரு அவங்க லைஃபும் ஸ்பாயில் ஆகும். சில பேர்லாம் ஃபோன் போட்டு சொல்றது, ஃபோன் போட்டு இது மாதிரிலாம் நடந்துருச்சு, அவங்க சும்மா தான் இருப்பாங்க, ஆனா தேவையில்லாம ஃபோன் பண்ணி அவங்களை நெகட்டிவ் பண்ணிடுறது. அவனே 1000 கஷ்டத்துல இருப்பான். சரிங்களா? இப்போ நீங்க ஃபீல்டுக்கு போய் எல்லாரும் தான் நெகட்டிவிட்டியை சந்திக்கிறாங்க. ஆனா வந்து நாம நெகட்டிவிட்டி தான், எனக்கு மட்டும் தான் இந்த உலகத்துல நெகட்டிவா இருக்கு பாரு, எல்லாரும் பெரிய ஆள் ஆயிட்டாங்க, எல்லாரும் நெகட்டிவா பாசிட்டிவா இருக்காங்க, என் லைஃப் மட்டும் தான் நெகட்டிவா இருக்கா அப்படின்லாம் கிடையாது. நம்மள விட நெகட்டிவான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தான் இருக்காங்க. ஆனா நமக்கு கடவுள் இவ்வளவு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னா பாசிட்டிவிட்டி மேல போக்கஸ் பண்ணணும். பாசிட்டிவிட்டி மேல போக்கஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். நெகட்டிவிட்டி மேல போக்கஸ் பண்ணா நம்மளால ஜெயிக்கவே முடியாது. பாசிட்டிவ் உங்களையும் உயர்த்தும், உங்களோட டீமையும் உயர்த்தும். நெகட்டிவிட்டி உங்களையும் கொல்லும், உங்க கூட இருக்கிறவங்களும் கொல்லும். நெகட்டிவிட்டின்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு போதைப் பொருள் மாதிரி. புரியுதுங்களா? நம்ம மிக உயர்ந்த போதைப் பொருளை வாங்கி யூஸ் பண்ணி வாழ்க்கைக்கு எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. நம்ம நெகட்டிவிட்டி கேட்டாலோ பேசினாலோ பார்த்தாலோ நம்ம வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிடும். அதே தான் காந்தியடிகள் வந்து கண்ணால் இப்படி இப்படி வச்சிருந்த, நெகட்டிவிட்டியை பார்க்கக்கூடாது, நெகட்டிவிட்டி பேசக்கூடாது, நெகட்டிவிட்டியை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு 3 பொம்மை வச்சிருந்தாரு. புரியுதுங்களா? அதே மாதிரி அம்பானி கிட்ட யாராச்சும் நெகட்டிவ் பேசினா அவர் லாஸ்ட்ல சொல்லுவானா, நீங்க என்ன பேசுறீங்கன்னு காதே கேட்கல அப்படின்னு சொல்லுவாராம். அவர் பதில் சொல்ல மாட்டாராம், இதெல்லாம் முடியாது நடக்காது அப்படி இப்படின்னு சொன்னா, நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு வரான்.
அதே சார் இந்த பிசினஸ் சூப்பரா போகும் சார், இதுல ப்ராஃபிட் கிடைக்கும், இதை நம்ம பண்ண போறோம் அப்படின்னா வெரி குட் அப்படின்னு வரோம். புரியுதுங்களா? ஸோ அந்த முடியாதுன்ற வார்த்தையை கேட்கும் போது அவர் காது சவுட் ஆயிடுமா, முடியுன்ற வார்த்தைக்கு மட்டும் தான் அவர் காது வந்து திறக்குமா. இதனால தான் அம்பானி இன்னைக்கு இந்தியாவில் நம்பர் 1 பணக்காரர், உலகத்தில் டாப் 10ல இருக்காரு. புரியுதுங்களா? அட்லீஸ்ட் உங்க குடும்பத்தை நீங்க நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, அடுத்தவங்களை கெடுக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க எப்பவுமே பாசிட்டிவா இருக்கிறத கத்துக்கோங்க, நெகட்டிவிட்டியை பேசாம இருக்க கத்துக்கோங்க. எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 10ல் 7 விஷயம் பாசிட்டிவா இருக்கும், 10ல் 7 விஷயம் நெகட்டிவா இருக்கும். அந்த பாசிட்டிவான விஷயத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க ஜெயிக்கவே முடியும். இல்ல சார் நெகட்டிவா இருக்கு, இதை பத்தி நான் பேசலாம்னா அடுத்தது நீங்க போறது எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவா தான் அமையும். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நடக்கிற நல்ல விஷயங்களை நீங்க நெகட்டிவ் பேசுறதுனால நடக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட வாழ்க்கையில இருக்கிற கெட்ட விஷயங்களை நீங்க பாசிட்டிவா இருக்கிறதுனால அதை நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில நடக்கவே முடியாத விஷயம் கூட நீங்க பாசிட்டிவா இருந்தா நடந்துரும். புரியுதுங்களா? நீங்க வாழ்க்கையில உங்களுக்கு நடக்க போது கடவுள் 100% எழுதி வச்சிருக்கான், ஆனா நீங்க நெகட்டிவா இருக்கான்னு உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? அதாவது ஒரு விஷயத்தை நீங்க இமேஜின் பண்றீங்க, அது உங்க முன்னாடி இருக்கணும் ஒரு நாள் அப்படின்னா நீங்க பாசிட்டிவா இருக்கணும். இந்த கார்ல உட்காந்துட்டு இருக்கேன், ஒரு 2023ல 24ல நான் வந்து இது இமேஜின் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு இதுல நான் உட்காந்துட்டு இருக்கேன். இன்விசிபிள விசிபிள் ஆக்கிட்டேன். ஆனா நீங்க விசிபிள இன்விசிபிள் ஆக்கிடுவீங்க. இருக்கிறத இல்லாம பண்றது நெகட்டிவ், இல்லாம இருக்கிறத இருக்க மாதிரி காட்டிக்கிறது பாசிட்டிவ். புரியுதுங்களா? பி பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், பி பாசிட்டிவ். பாசிட்டிவ் மட்டும் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில நீங்க ஹோன்னு வந்துட்டே இருக்கலாம் நண்பர்களே. பி பாசிட்டிவ். வாழ்க்கையில நெகட்டிவ்ன்றது கண்டிப்பா இருக்கும். புரியுதுங்களா? மாடு சாணமும் கொடுக்கும், பாலும் கொடுக்கும். நீங்க எதை எடுத்துக்கணும்ன்றது நீங்க தான் முடிவு பண்ணணும். எவ்ரி ஆக்ஷனுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கதான் செய்யும். எல்லாமே 50-50 தான். நான் சாப்பிட்ற சாப்பாடு எனர்ஜிக்காக அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓகே, அட இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பிட நாளைக்கு நம்மளுக்கு டாய்லெட்டா போயிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் எதுக்கு சாப்பிடணும் நம்ம? ஐயோ மனசு இன்னைக்கு சாவதான் போறோம், எதுக்காவது வாழணும்னு நினைச்சா அப்புறம் எப்படி வாழணும் நம்ம? ஐயோ அந்த ஷர்ட் போட்டு நாளைக்கு துவைச்சு தான் ஆகணும் அப்படின்னு நினைச்சா நடக்காது. இன்னைக்கு அது நம்ம பயன்படுத்துற விதம் தான் எல்லாமே. எல்லாத்துக்குமே ஒரு காரணங்கள் இருக்கு. பி பாசிட்டிவ். வாழ்க்கையில பாசிட்டிவா இருங்க, பாசிட்டிவா இருங்க, பாசிட்டிவா இருங்க. உங்க பாசிட்டிவிட்டி உங்களையும் ஜெயிக்க வைக்கும், உங்க கூட இருக்கிறவங்களும் ஜெயிக்க வைக்கும், குடும்பத்தையும் ஜெயிக்க வைக்கும். உங்க நெகட்டிவிட்டி உங்களையும் கொள்ளும், உங்க கூட இருக்கிறவங்க கொள்ளும், உங்க ஃபேமிலியும் கொண்டுடும். ஸோ முடிவு உங்க கையில இருக்குது. பி பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், பி பாசிட்டிவ். பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவ் லைஃப் கிடைக்கும், நெகட்டிவா இருந்தா நெகட்டிவ் லைஃப் கிடைக்கும், லைஃப் ஸ்பாயில் ஆயிடும். ஆல்வேஸ் பி பாசிட்டிவ் அண்ட் ஜெய் ஹிந்த், ஜெய் டு சாஃப்ட். பி பாசிட்டிவ்.